இன்றைக்கி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நிறைய பேர் வந்து சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இந்த இன்சுலின்லாம் போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே இன்றைக்கி முக்கியமான காரணம் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் எல்லாருமே இப்போ கொண்டுட்டு இருக்குப்போம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம சரி பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவில் விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சரி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, சரி பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை, இந்த இன்சுலின் இது எல்லாமே நிரந்தரமாகவே நிறுத்திடலாம். வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணி பேசுவாங்க அவங்க, சரியா? யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பிக்கு பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே சின்ன விஷயம் தான், பேலன்ஸ்டு டயட், விகிதம், அவ்வளோதான். வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், சரியா?